தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நமக்கு முன்பாக நடந்து போகிறவர் யார் தெரியுமா? தடைகளுக்கு முன்பாக நிற்கிறவர் அல்ல, தடைகளை நீக்கி போடுகிறவர். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் தடைகளை நீக்கி. நல்ல கவனமா கேளுங்க. தாவீது என்ன சொல்லுகிறார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் முன்னாடி நடந்து போனாலே தடைகள் என்ன ஆயிரும் தெரியுமா? நம்மால நீக்கப்படக்கூடியதாய் மாறிடும். ஆமென். நம்ம நிறைய முயற்சி பண்ணுகிறோம், நிறைய காரியத்தை, நிறைய தடையை மாற்ற முடியவில்லை. ஆனா கர்த்தர் நமக்கு முன்னாடி போயிட்டார்னா நம்ம முயற்சி பண்ணி முடியாத பல காரியங்கள் கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகிறதுனால நடக்க போகிறது. இந்த ஆகஸ்ட் 4வது நாள் ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதுவரை நீங்க செஞ்சு நடக்கல, ஆனா இனி கர்த்தர் உங்களை வச்சு அதை நடப்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமென். நல்ல கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ணி நிறைய காரியம் நடக்கல, அதனால உங்க ஜெபத்து மேல நம்பிக்கை வராம 4 பேருக்கு ஜெப சப்போர்ட் கேட்டீங்க. இவங்க ஜெபம் பண்ண நடக்கும். இயேசுவின் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்க முன்னாடி போயிட்டாருன்னு வைங்களேன், நீங்க ஜெபம் பண்ண நடக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை, அப்ப வெண்கல கதவை நம்மளை வச்சுதான் உடைக்க வைப்பார். இருப்பு தாழ்பாள்களை அதுக்கு என்ன எப்படி, நல்ல கவனிங்க. ஒன்று அதை உடைக்கிற பலனை தருவார், இல்லைன்னா என் பலத்துக்கு எப்படி உடையுமோ அப்படி மாத்திடுவார். அதை இதுதான் என் தேவன், எனக்கு முன்னாக நடந்து போகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அடுத்த வார்த்தை பாருங்கள். கர்த்தர் அவர்கள் முன்னணியில். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து சொல்லுங்க. ஆனா நம்ம கர்த்தர் எப்பவுமே எங்கெல்லாம் வச்சிருப்போம்? பின்னணியில். பில்லோ போட்டு தூங்க வைக்கிறோம்.